பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். நாம் பார்க்க போகிற இந்த பாடத்தில் அரபி எழுத்துக்களுடைய வரிசையில் 8வது எழுத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எழுத்து குர்ஆனில் சுமார் 5600க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த எழுத்து இடம்பெற்றிருக்குது. தினசரி நாம் ஓதக்கூடிய தஅவுத், தஸ்மியா, சூரத்துல் ஃபாத்திஹா அதெல்லாமல் இறுதி 10 சூறாக்களில் சுமார் 33 இடங்களில் இந்த எழுத்து இடம்பெற்றிருக்குது. இந்த எழுத்தினுடைய வடிவம், இதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏரோ மார்க் போல். இதை பாருங்கள், இந்த ஏரோ மார்க் தெரியும். இந்த அம்புக்குறியில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் உள்ள அந்த கோடை எடுத்துட்டால் என்ன வடிவத்தில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும் இந்த எழுத்து. இதை உச்சரிக்கும் போது த, தி, து என்பதாக உச்சரிக்கணும். இதற்கு முன்னாடியே நம்ம ஒரு எழுத்து பார்த்துருப்போம். அதை சொல்லும்போது த, தி, து அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த எழுத்தை சொல்லும்போது த, தி, து அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு. தர்மம், அதர்மம், அது, இது, சாது, காது, தனம், தானம். இந்த மாதிரி சொல்லும்போது த, தி, து அதுன்னு தான் சொல்லுவோம். அத்து அப்படின்னு சொல்ல மாட்டோம். தனம் என்பதாக தான் சொல்லுவோம். தனம் என்பதாக சொல்ல மாட்டோம். காது என்று தான் சொல்லுவோமே தவிர காத்து என்று சொல்ல மாட்டோம். ஸோ இந்த வடிவமுள்ள அரபி எழுத்தை த, தி, து என்பதாக உச்சரிக்கணும். இங்கிலீஷில் இதை டிஹெச் என்பதாக உச்சரிக்கணும். இந்த எழுத்து குர்ஆனில் அல்ஹம்து, நஅ்புது, அஹத் என்பதாக நல்ல அழுத்தமாக த, தி, து என்பதாக உச்சரிக்கணும். ஸோ இந்த எழுத்தினுடைய வடிவத்தையும் இதனுடைய உச்சரிப்பையும் பயிற்சி செஞ்சு நம்முடைய மனசில் நம்ம பதிய வைக்கணும். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த எழுத்துக்களை எழுதி பார்க்குறதின் மூலமாகவும் நம்முடைய மனசில் இதை பதிய வைக்க முடியும். அதனால் எழுதியும் பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது அந்த எழுத்தை உச்சரிப்பும் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இந்த அரபி எழுத்துக்களுடைய ஒரு அறிமுகம் நமக்கு கிடைச்சிரும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.